கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராயிருந்து சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து நம்மளை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நாம் கர்த்தரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். அப்படி துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை இன்னல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை தேவைகள், சமாதான குறைவுகள், உலக மனிதர்களால் வந்த பிரச்சனைகள், உறவினரால் வந்த மன சோர்வுகள், எல்லாவற்றையும் தாண்டி தேவன் நம்மளை பாதுகாத்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய வேத வசனம் ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான, இந்த ஊழியத்திலே கொடுக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி சீசர்கள் வருகிறார்கள். சீசர்களை ஆண்டவர் தான் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ சீசர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன பொழுது உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதம் அல்ல, நேரம் தாமதம் ஆகி வருவதல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். இப்பொழுது அங்கே என்ன சூழ்நிலை என்று சொன்னால், படகு அமிழத்தக்கதான காற்றுகள் அடிக்கிறது. சீசர்கள் அதை கண்டு பயங்கரமாய் பயந்தபடியினால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவதற்காக தீவிரமாய் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலின் மேல் நடந்து வருகிறார். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்படி யாரும் கடல்ல நடந்ததில்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை என்றால் ஆண்டவர் இப்படிதான் ஆவேசமாக செயல்படுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு இப்படிதான் உதவி செய்ய வருவார். ஆனால் நாம் பயப்படக்கூடாது. நாம் பிரச்சனைகளை நாம் நினைத்தபடி அவர் சரி செய்வதில்லை. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் மேலாக சரி செய்கிற தேவன். யோசித்து பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் படகை கொண்டு ஆழத்திலே போடு என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த படகுல அவர் கொஞ்சமா மீன் கொடுத்திருக்கலாம். போதும் பேதுரு உனக்கு என்று சொல்லி, இல்லை, இந்த படகுலே உன்னை உருவாக்கினவர் நான் இருக்கிறேன், மீன்களை உருவாக்கினவர் நான் இருக்கிறேன், படகை ஆயத்தப்படுத்தினவர் நான் இருக்கிறேன். நீ மாத்திரம் அல்ல பேதுரு, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி திரளான வலை கிளியத்தக்க மீன்களை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்து உடனே வருகிறவர். இந்த செப்டம்பர் மாதத்துல தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும், எந்த மனவேதனை இருந்தாலும் கர்த்தர் உடனே நமக்கு வர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். நாம் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். பயப்படாதீங்க, கவலை கொள்ளாதிருங்கள். அவர் சொல்றார், நான் பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். நான் தான் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் தான் உங்களை அழைச்சேன், நான் தான் உங்களை உருவாக்கினேன், நான் தான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அப்ப எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாதத்துல கவலை கொள்ளாதிருங்கள், பயப்படாதிருங்க. உங்களுக்கு அற்புதம் துரிதமாய் தேவன் வந்து செய்வார். அது நீங்களே ஆச்சரியப்படத்தக்க இருக்கும். பாருங்க, அவங்க என்ன பயத்தினால் அலறினார்களாம். ஆண்டவர் அப்படி வந்து அற்புதம் செஞ்சாராம். அதே போல உங்களுக்கு அப்படி நடக்கும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு வரும். எதிர்பார்க்காத நண்பர்களை தேவன் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நான் ஜெபித்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜனம்
இயேசுவே, நம் கண்மலை ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளை சந்திப்பார். உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். பயப்படாதீங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு கனத்தை மகிமை செலுத்துங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆகஸ்ட் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து செப்டம்பர் மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்களே எங்களை வழி நடத்துங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். சமாதானத்தை தாரும். பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை தாரும். மன நிறைவை தாரும். ஒவ்வொருவரும் சமாதான கட்டினால் நிரப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்க இந்த மாதத்துல எதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அதெல்லாம் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எந்த இடங்களெல்லாம் கட்டப்படாமல் இருக்கிறதோ, திருமணமாகாமல் இருக்கிறார்களோ, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது நடக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கேட்கிற பிள்ளைகள் சமாதானமாய் இருக்கட்டும், சந்தோஷமாய் இருக்கட்டும். வியாதி வரக்கூடாது, ஆஸ்பத்திரி செலவு வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வரக்கூடாது, கோர்ட்டு செலவு வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஐயா, ஒரு சமாதானம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு உடனே வருகிற மாதம், உங்களோடு பேசுகிற மாதம். இந்த மாதம் உங்களை பார்த்து பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிற மாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். God bless you. God bless you.